நேயர்களே, கவர்னர்களுக்கான உரிமைகள் என்ன? இப்போ பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு கவர்னர்கள், உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில் ஆர்.என். ரவி, ஜெகதீப் தன்கர், அவர் இப்போது வைஸ் பிரசிடென்ட் இறங்கிட்டார். அதே மாதிரி நஜீப் ஜங், அதே மாதிரி கிரண் பேடி, தமிழிசை சவுந்தரராஜன், இப்படி ஏராளமான கவர்னர்கள் மத்திய அரசினுடைய பிரதிநிதிகளாக இருந்து எதிர்க்கட்சிகள் ஆளும் அரசை கேள்வி கேட்டார்கள், கடுமையான குடைச்சல் செஞ்சாங்க. தமிழ்நாட்டில் கவர்னர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மாநில சட்டசபை எடுக்கிற முடிவுகளை பல வருஷங்களாக அவர்கள் கிடப்பில் போடுவதால் அது சரியில்லைங்கிறத திமுக அரசு அங்கே போய் முடிட்டாங்க. இது ஒரு மாநில அரசு தான், திமுக அரசுன்னெலாம் சொல்ல முடியாது. ஒரு மாநில அரசு தங்களுக்கான உரிமை ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் வேணும் அப்படின்னு கேட்டபோது அவர்கள் உத்தரவிட்டார்கள். இங்கே ரெண்டு விதமான மிஸ்கன்செப்ஷன் கோயிங் ஆன். ஒன்று, 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், த பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் உரிமை, மக்கள் உரிமை, மக்கள் என்ன சொல்கிறது, மக்கள் பிரதிநிதிகளின் உரிமை குறித்து அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தான் மக்களை சந்திக்கிறாங்க களத்தில். அவர்களை விட நியமன உறுப்பினருக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆர்.என். ரவி யார்? ஒரு நியமன உறுப்பினர். நாகாவில் அவர் ஒரு IPS கேட்டகரி. அவருக்கு என்ன உரிமை தமிழ்நாட்டு மக்களில்? ஹி வாஸ் அப்பாயிண்டட் பை யார்? ஒரு ஜனாதிபதி. இஃப் அவர் ஃபெல்ட் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு abnormal situation to be appear in this state, he has to take some more response. He must convey the situation to the President of India. அதுதான் அவருக்கான உரிமை. ஒரு அப்நார்மல்சி, ஒரு கலவரம், ஒரு பதட்டம், ஒரு குண்டுவெடிப்பு, மத கலவரம் ஒரு நார்மலைஸாக இல்லைன்னா has to take more responsible. He must write the letter to the President of India. Both will consider that and the next action will take. கண்டிப்பாக எடுப்பார்கள், எடுக்கப்பட வேண்டும். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசின் சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் கவர்னரின் அதிகார வரம்பில் துஷேர் மேத்தா அவர் இவர் எப்பவுமே பிஜேபியுடைய ஆள், மத்திய அரசினுடைய ஆள். துஷேர் மேத்தா சுப்ரீம் கோர்ட்டில் தன் வாதத்தை நீதிபதிகளுக்கு முன்பு வைக்கிறார். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் புரியுங்க, நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்கு அப்படி எப்பவும் தெரியணும், மறந்துடக்கூடாது. தமிழில் அழகாக உங்களுக்கு நான் மொழியாக்கம் பண்ணி எழுதி வச்சுருக்கேன், அது அப்படியே தரேன். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, கவர்னரின் அதிகார வரம்பில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது, பாயிண்ட் நம்பர் 1. அதனை அடுத்த துஷேர் மேத்தா ரெண்டாவது சொல்கிறாரு, அரசியல் சாசனம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கான். இது எனக்கு புரியல. டிஸ்கிரிஷன், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை விட கவர்னருக்கு உரிமை இருக்குன்னா சொல்லியிருக்கு. அதை சொல்கிறாரு, கவர்னரின் அதிகார வரம்பில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது. அரசியல் சாசனம் இதை தெளிவாக சொல்லியிருக்கிறது. துஷேர் மேத்தா, மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்க சுப்ரீம் கோர்ட் காலக்கெடு எதையும் நிர்ணயிக்கக்கூடாது. அவன் நினச்சா 10 வருஷம் கூட வச்சுருக்கலாம். 2 பேர் உள்ளே இருப்பான், அவன் 30 வருஷமாக அநியாயமாக கைது செய்யப்பட்டிருப்பான், நிரபராதி வெளியிடுறதா கூட அவர் நினச்சா தான் பண்ணுவார். சுப்ரீம் கோர்ட்லாம் காலம் நிர்ணயிக்கக்கூடாது. நல்ல நியாயமான வாதம். அடுத்து என்ன சொல்கிறது துஷேர் மேத்தா, ஜனநாயகத்துக்கு அதிகார வரம்புகள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒருவரின் அதிகாரம் மற்றொருவரின் அதிகாரத்தால் மோதினால் பிரச்சனை ஏற்படும். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க எந்த கால நிர்ணயமும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப அழகா துஷேர் மேத்தா சொல்கிறார். எனக்கும் தெரியல, நான் ஒரு பத்திரிகையாளனாக நிறைய படித்து தான் பார்த்தேன். ஒருவேளை எனக்கு புரியலையோ என்னமோ தெரியல. அவர் பெரிய வழக்கறிஞர்லவா, அவரோடெல்லாம் பெரிய ஆள் இருக்க முடியாது. டிஸ்கிரிஷன், அதாவது அதிகார வரம்பில் அவருக்கு நிறைய உரிமை இருக்குது. அதனால் கோர்ட்டு போய் சொல்லக்கூடாது. இப்போ ஒரு அரசாங்கம், மாநில அரசாங்கம் ஒருவரை விடுதலை செய்யணும்னு சொன்னோன்னா அவர் நினச்சா மட்டும்தான் விடுதலை செய்ய முடியும். அப்படி தான் அது வழக்கு. அவர் சொல்கிறார்,
அவர் ஃபார்வர்ட் பண்ணணும், ஃபார்வர்ட் பண்ணதை ஜனாதிபதி கையெழுத்து போடணும். ஆனால் இவர் சொல்கிறது எப்படி வாதாடினா, ஜனாதிபதி கையெழுத்து போடுறதுக்கு இவர் அனுப்புனாதான் கையெழுத்து போட முடியும், இவர் எப்போ அனுப்புவாரோ அப்போ தான் அனுப்புவார், அதுக்கெல்லாம் நீதிமன்றம் காலக்கெடு நிர்ணயம் செய்யக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பாயிண்ட் நம்பர் அடுத்த ஒரு விவாதத்தை உச்சநீதிமன்றத்தில் வைக்கிறாரு. மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க அரசியல் சாசனம் காலக்கெடு கூறவில்லை என்றால் புதிய நடைமுறை யார் வகுப்பது என்று ஒரு கேள்வியை கோர்ட் வைக்கிறது. கவர்னர் எவ்வளவு நாள் மசோதாவை வைத்திருக்க முடியும் என்ற கேள்வியை அவர்கள் எழுப்புறார்கள். எழுப்பத்தானே செய்வாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க சார், அப்போனா கவர்னர் எவ்வளவு நாள் சார் இந்த இதை வைக்க முடியும் அப்படின்னு நியாயமானவர்களும் கேட்பார்கள். கோர்ட்டும் இந்த கேள்வியை எழுப்பும்போது கவர்னரின் செயல்பாடற்ற தன்மைக்கு எதிராக மாநில அரசு கோர்ட்டை நாடினால் நாங்கள் விசாரிக்காமல் என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு மேன்மை தாங்கிய கண்ணியத்துக்குரிய நீதிபதிகள் கேட்கிறார்கள். அப்போ கவர்னருடைய இப்படியே தாமதப்படுத்தி கொண்டிருந்தால் எங்கள்கிட்ட அணுகுறாங்க கேட்குறாங்க, அப்போ நாங்கள் என்ன செய்ய அப்படின்னு நீதிபதி அழகாக கேட்குறாரு. சுப்ரீம் கோர்ட் அரசியல் சாசனத்தின் பாதுகாவலர், அரசியல் அமைப்பின் பணியாளர்கள் செயல்படாவிட்டால் நாங்கள் கைகளை கட்டி கொண்டிருக்க முடியுமா கேட்குறாங்க. எங்கள்கிட்ட கேட்குறாங்க, எங்கள்கிட்ட கேட்கும்போது நாங்கள் அதுக்கு பதில் சொல்லணும். நாங்கள் அரசியல் அமைப்புடைய அடிப்படையில் தீர்ப்புகளை வணங்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கையை கட்டி கொண்டு இருக்க முடியுமா, நீ சொல்கிறத பார்த்தா நாங்கள் கையை கட்டி கொண்டு இருக்கணுமால சொல்கிற அப்படிங்கிற மாதிரி துஷேர் மேத்தாவுக்கு மேதகு நீதிபதிகள் கேள்வியை எழுப்புகிறார்கள். சுப்ரீம் கோர்ட் அரசியல் சாசனத்தின் பாதுகாவலர் மட்டுமல்லாமல் நாங்கள் எப்படி கையை கட்டி கொண்டு இருக்க முடியும் என்ற கேள்வியை எழுப்புகின்ற போது துஷேர் மேத்தா அதுக்கு வாதம் வைக்கிறார். அதாவது பாஜகவின் ஆள் அவர் நீதிபதி, அதாவது என்னது பாஜகவின் ஆள் மட்டுமில்ல தேர்தல் கமிஷன் ஆள், அவர் சொல்கிறாரு, சட்டசபை நிறைவேற்றும் மசோதா அரசியலமைப்புக்கு எதிரானால் அதை கவர்னர் நிறுத்தலாம். சரி, 1. அதன் மூலம் மசோதாவை நீர்த்து போக செய்யும் அதிகாரம் கவர்னருக்கு உண்டு. நீங்களே புரிஞ்சு கொள்ளுங்க. கவர்னர் வெறும் காட்சி பொருள் அல்ல, மத்திய அரசின் பிரதிநிதி, மாநில அமைச்சர்கள் அரசுகளுக்கு நண்பராகவே விளங்குபவர். எல்லா முடிவுகளும் கவர்னர் கட்டுப்பட வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப தவறப்பா. விரைவாக ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் உடனடியாக கோர்ட்டை நாட வேண்டியது கிடையாது. யார் சொல்றா? நம்முடைய துஷேர் மேத்தா என்ற அறிவுஜீவி வழக்கறிஞர் சொல்றாரு. கவர்னர் பெரிய அதிகாரம் கொண்டவர், அவருக்கு கீழே எதுவுமே இல்லை, அவர் தான் முடிவெடுப்பார். அரசியல் அமைப்பில் அவருக்கென்று ஸ்பெஷல் விசேடமான டிஸ்கிரிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியாது என்று மறுபடி பதில் சொல்லிட்டு கவர்னர்களுக்கு துஷேர் மேத்தா அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. மசோதாக்களில் கவர்னர்களுக்கு அரசியல் சாசன பிரிவு 200 எல்லையற்ற அதிகாரம் அளிக்கிறது, அதில் கோர்ட்டு தலையிட முடியாது என்று துஷேர் மேத்தா மறுபடி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை வைக்கிறார். சொல்லிட்டு அப்படியானால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு செயலற்றதாகி விடாதா என்ற கேள்வியை யார் கேட்கிறா? நீதிபதிகள் கேட்கிறார்கள். அப்படியானால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிக்கு இல்லை, மத்திய அரசு ஒருத்தரை கொண்டு நியமிச்சு அவருக்குத்தான் உரிமை இருக்குன்னா இது செயல்பாடு இல்லையே, ஒரு பேரலைஸ்டு சிக் யூனிட்டாக மாறிடுமே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு கேட்கும்போது, மிக உயர்ந்த பதவியில் இருந்தாலும் செயல்படவில்லை என்றால் அவர்கள் சரி செய்யும் அதிகாரம் கோர்ட்டுக்கு இல்லையா என்ற கேள்வியும் மேதகு மாண்புமிகு நீதிபதிகள் எழுப்புகிற போது, மிக உயர்ந்த பதவியில் இருந்தாலும் செயல்படவில்லை என்றால் அவர்களுக்கான அந்த பொறுப்பு கடப்பாடு என்னாவது என்ற கேள்வியை நீதிபதிகள் எழுப்புகிறார்கள்.
4 ஆண்டுகளாக மசோதாக்கள் கிடப்பில் இப்படி முடிவெடுக்காமல் இருந்தால் அரசு நிர்வாகம் எப்படி இயங்கும் என்ற கேள்வியையும் அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு உடனே பதில் தரார். யாரு? மறுபடி வாங்க, துஷேர் மேத்தா. இது அப்படியே மனசில் படித்து வச்சுக்கிடுங்க. ஒருவர் 7 ஆண்டுகள் வழக்கில் சிக்கியிருக்கிறார். அந்த வழக்கில் அதிகபட்ச தண்டனையே 7 ஆண்டுகள் தான். அவர் ஜனாதிபதியிடம் விடுதலை செய்யுங்கள் என்றால் கோர்ட் விசாரணையை நிறுத்திவிட்டு ஜனாதிபதி அவரை விடுவிக்க முடியுமா? எப்படி கேட்குறார்? ஒருவர் 7 வருஷமாக ஒரு வழக்கில் சிக்கிறாரு. அவரை 7 வருஷமாக கவர்னர் அனுப்பாமல் வச்சுட்டு அவர் ஜனாதிபதியிடம் விடுதலை செய்யுங்கள் என்றால் கோர்ட் விசாரணை நிறுத்திவிட்டு ஜனாதிபதி அவரை விடுவிக்க முடியுமா? அதேபோல் மசோதாக்கள் குறித்து பிரச்சனைகளிலும் எங்கு முறையிட வேண்டுமோ அங்கு செல்ல வேண்டும். அனைத்தையும் கோர்ட்டு நீக்க முடியாது. அவங்க ஒரு பாயிண்ட் ரொம்ப தெளிவாக வைக்கிறாங்க. கோர்ட்டுக்கு எல்லா உரிமையும் கிடையாது அப்படிங்கிறத துஷேர் மேத்தா சொல்லிட்டார். இதில் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் தெளிவானது. 14, 15, 25, 26 மதத்தினுடைய உரிமைகளை குறித்தும் ஃபண்டமெண்டல் ரைட், ஹேவ் அ ரைட் டு ப்ரொஃபஸ் அண்ட் ப்ரொபகேட் அப்படிங்கிறத தட் ஹஸ் பீன் எல்லாருக்கும் அது உரிமை இருக்கிறது. வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன் டிஸ்பாரிட்டி அமங் த சிட்டிசன். கவர்னர் இன்னைக்கு ரவி இருப்பார், நாளைக்கு போயிடுவார், வேறு ஒருத்தர் வருவார். ஆனால் அவருக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கிறது என்றும் அவர் நினைப்பதை செய்யணும் என்றும். கவர்னர்னா ஒவ்வொரு மாநில கவர்னர் எடுத்துக்கிடுங்க, தமிழ்நாட்டு கவர்னர் மட்டும் நான் பேசலை. ஒவ்வொரு மாநில கவர்னர்களும் தங்கள் உரிமைகளுக்காக தங்கள் உரிமைகளை அவர்கள் நிலைநிறுத்துவார்கள். அவர்களுக்கு வானளாவி இருக்கு. இப்போ பேரறிவாளன் கேஸில் 30 வருஷமாக அவர் போட்டு வச்சுட்டார். இதில் தான் பிரச்சனை வருது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் மத்திய அரசினுடைய பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவராக கவர்னர் இருந்தால் நியாயம் கிடைக்குமா? நியாயம் எப்படி கிடைக்கும்? கிடைக்கவே செய்யாது. இப்போ உதாரணத்திற்கு மத்திய அரசாங்கம் சாத்வி பிராக்சி அந்த அம்மா குண்டு வச்சது, மாலேகான் குண்டு வெடிப்பு, அதே மாதிரி பில்கிஸ் பானு கொலை வழக்கில் 13 பேரை கொலை செய்தவர்கள் பாவிகளை 11 வருஷத்தில் குடும்பத்துக்கு நல்லவன்னு அவங்கள வெளியிட்டாங்க. இதை ஒரு தீர்ப்பு குஜராத் இல்லாமல் வேற ஒரு மாநிலத்தில் போட்டு இவர்களை வெளியே விடக்கூடாதுன்னு மக்கள் மன்றம் ஒரு முடிவெடுக்கிறது. பில்கிஸ் பானோடு 14 பேரை கொலை செஞ்ச இந்த பாவிகளை மரணம் சாகுமுறை உள்ள இருக்கணும்னு சட்டமன்றம் போட்டால் அங்கு மத்திய அரசின் பிரதிநிதியாக நியமிக்கப்படக்கூடிய கவர்னர் இதை அப்படியே கிடப்பில் போட்டுருவார். அவன் வெளியவே சுற்றிக்கிட்டு இருப்பான். மாயா கொண்டானி பாபு பஜரங்கிங்கிறவன் பெரிய கொலைகளை செஞ்சான். ஒரு எம்பியையும் 69 பேரையும் உயிரோடு எரிச்சான் குஜராத்தில். அவனுக்கு வாய்ப்பாகத்தான் அங்குள்ள இந்துத்துவ அரசுகள் செயல்பட்டால் கவர்னர் அதற்கு ஏற்றவாறு செயல்பட முடியும். அவனை தண்டிக்கணும்னு வேற ஒரு அரசாங்கம் கேட்டால் கவர்னர் மத்திய அரசு என்ன விரும்புதோ அதைத்தான் செய்ய முடியும். அதற்குத்தான் 200 பிரிவில் குவிக்கப்பட்டிருக்கிறது. அக்யூமுலேட்ஸ் த பவர். அதை ஒன்லி ஃபார் யாருக்கு? கவர்னர்னு சொல்கிறது துஷேர் மேத்தா. மறுபடி துஷேர் மேத்தா சொல்கிறாரு, கோர்ட்டு தலையிடக்கூடாது. ஒரே ஒரு செய்தியோடு முடிச்சுக்கிறேன். தேர்தல் கமிஷனரில் பிரதம மந்திரி, எதிர்க்கட்சி தலைவர், மற்றொரு பொதுநபர் அதை கூட ஆர்டினன்ஸ் கொண்டு இவங்க குவாஷ் செய்தாங்க. இதெல்லாம் இந்தியாவை வேறு உருவாக்குது சொல்கிறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நீதிமன்றம் இருக்கக்கூடாது, நீதி சட்டமும் இருக்கக்கூடாது. நீதிமன்றம் எங்களுக்கு அரசியல் பாதுகாவலர்கள், அரசியல் அமைப்பை நாங்கள் சேவ் பண்ண போகிறோம். வி ஹாவ் அ ரைட் டு ப்ரொடெக்டர். பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க எலெக்டட் பை த பீப்புள் ஹாவ் அ டெமோக்ராட்டிக் ரைட். ஏதாவது ஒரு டிஸ்சன்ட் கன்ஃபபுலேஷன் டு பி கிரியேட் உருவானால் அவர்கள் நீதிக்காக எங்களிடத்தில் வருவார்கள், எங்களிடத்திலே கேட்பார்கள். நாங்கள் கையை கட்டி கொண்டு சும்மா இருக்க முடியுமான்னு கேட்குறாரு. துஷேர் மேத்தா சொல்லக்கூடிய ஒரு ஃபால்ஸ், ரொம்ப மோசமான எவிடன்ஸு, ஒரு நல்ல விஷயமா தெரியல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை விட அரசால் நியமிக்கப்படுகிற ஒரு கவர்னருக்குத்தான் அந்தஸ்து இருக்குன்னா தேர்தலே தேவையில்லை. மத்திய அரசே ஒரு பிரதிநிதியை நியமித்து அவர் மூலமே ஆட்சியை சிறப்பாக நடத்தலாம் என்பதுதான் இந்த செய்தியின் பார்வையாக இருக்கிறது. நன்றி.